ஜெய் பிரம்மா பிரம்மா பேசுகிறேன்டா. எல்லாம் உலக நாடே கேட்டுக்கோ, தாய் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோ, தமிழ்நாட்டிலையும் கேட்டுக்கோ. ஏண்டா அரசியல்வாதி பூமியை அழிக்கவாடா கொடுத்துருக்காரு நீதி அரசர் கடவுள். அம்மூட்டு அழிச்சிக்கிட்டே இடக்கம். இனி கெட்டடம் கட்டு, அதுக்கு அந்த சரக்கு அனுப்பு, இந்த சரக்கு அனுப்பு, அதில் வரியை போடு. நம்ம வீல் சேரில் உட்காந்து ஆட்டி பூரா நியமிச்சிருக்கோம். கவர்மெண்ட் வேலை உள்ளவனுக்கு சம்பளம் போடணும். எப்படி ஏண்டா இல்லை, ஒரு கோட்டாவில் 100 பஸ்ஸு ஓடுது. அந்த புகை எவ்வளோ மண்டலத்தில் போய் பாழாக்கும், பூமி எவ்வளோ அதரும், மலைகளை உடைச்சி டேராக ரோடை போட்டிருக்கேன். அந்த ரோட்டுக்கு தான் இப்போ முப்படை இராணுவம் பூரா நிற்பான். எந்தெந்த பிரிவுகள் உள்ளே போதோ எல்லாம் அனைத்து நிற்பான். அதே மாதிரி கிராமத்தில் சிட்டியில் பின்னால் கூடி போய் அங்கே போய் ஆடலாம் இங்கே போய் ஆடலாம்னு போனால் அப்படியே 8 வச்சானாங்க. அப்படியே என்கவுண்டர் ஷூட்டிங்கில் முடிச்சிருவாங்க. அப்படியே அப்படியே குழியை தோண்டி ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்படியே உள்ளே பெட்ரோலை ஊற்றி அப்படியே எரிச்சிருவாங்க. நீ பெட்ரோல் தயாரித்த பெட்ரோலை உள்ளே ஊற்றி எரிச்சிருவாங்க. இதான் கணக்கு. நீதி அரசர் போட்டார். முக்கால் சத்தியம் நீதி அரசர் கணக்கு போடுறாரா. அதே மாதிரி சிட்டி கிராமத்தில் வெளியே விவசாயம் போகிறதுக்கு மட்டும்தான் விடுவான். 2ஆம் நம்பருக்கு விட மாட்டான். எல்லாம் அங்கங்கே கம்ப்யூட்டர் கணக்கில் இருக்கும். எல்லாம் எழுதி பதிஞ்சு விடுவான். எல்லாம் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும் கண்ட்ரோலில் இருக்கும். ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் நீதிபதி ஜட்ஜி ஆணுக்கு பெண்ணுக்கும் கையில் கொடுத்துருவார், கண்ட்ரோலில் கொடுத்துருவார். ஒரு பிட்டு எங்கேயுமே இருக்கா சேட்டை பண்ண முடியாது. குளம் பெருக்குவார், மழையை விடுவார், குளத்தை பெருக்குவார். விவசாயம் பண்ணதுக்கு நல்லா சுத்தம் பண்ணி உன் உயிர் வாழ்றதுக்கு நெல், நவதானியங்கள், காய்கறிகள் எல்லாம் உள்ளே என்ன போடணுமோ போட்டு சாப்பிட்டுக்கோ. எக்ஸ்ட்ரா இருந்தால் நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து கணக்கை ஒப்படைச்சி நீதிபதி ஜட்ஜி கோட்டார் இருப்பாங்க. அது ஒவ்வொரு நாட்டுக்கு அந்த காயின்ஸை கொடுத்து மாற்றிக்கிடுவாங்க. அதுதான் கொடுப்பாரு. நீ ஆட்டு கெட்டடம் போட, வீடை கெட்ட, என் பொண்டாட்டிக்கு விரித்து ஒரு பக்கம் இல்லை விரிக்காமல் இருக்குது விரிக்கணும் அப்படின்னு விரித்து வச்சு ஓட்ட நினச்சினா 2 கொட்டை 2 கோழி குண்டை நசுக்கி விட்டுருவார். அதையும் பார்த்துக்கோ. உடால தூக்கிட்டு அழைதியா அப்படி தூக்கி சட்டியை தூக்கி மாட்டுவான். வண்டியில் உட்காருவான். எங்கே இடம் கிடக்கு எங்கே இல்லை கரெக்டாக சிட்டி கிராமத்தில் அவர் பட்டியல் போட்டு நீதிமன்றம் கணக்கு உள்ளே ஏற்றிட்டு தான் உள்ள சிட்டி கிராமத்தில் பிடிப்பார். அம்புட்டு புரோக்கர் 60 வயசு 70 வயசு 80 வயசுலாம் கிடக்கான். கசைக்கு விட்டவொடனே அவன் ஒன்று 10 நாள் 15 நாள் 20 நாள் இருப்பான். போர்டுக்கு போயிடுவான். போர்டு கூட வைக்க விட மாட்டாங்க. இராணுவ முப்படை அப்படியே செய்தி வாசிப்பாங்க. இந்த தெருவில் இத்தனை பேருக்கான் புரோக்கரு, இத்தனை அநியாயம் பண்ணவன் போயிருக்கான்னு அப்படி தான் விடுவாங்க. போடு மாட்டையா அது அந்த நேரம் பார்ப்போம். இப்போதைக்கு எல்லாம் கணக்கு உட்கார வரைக்கும் அநியாயப்பட்டவனுக்கு பூரா போர்டில் போயிடுவான். போடு பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள வேணும். இப்போ களை எடுப்பான். மாயாண்டி மாடை நவநாத்து பார்த்துக்கோங்கடா. முனியாண்டி எல்லாம் வருவான் தமிழ்நாட்டுக்குள்ளே. புரியுதா? 9 பேர் இங்கே பூரா படைகள். பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கவனை பூரா கொஞ்சம் கசக்கணும் அப்படின்னு பார்த்துக்கொண்டே வருவாங்க. ஒவ்வொரு கோட்டாவாக பிரித்து விடுவார் நீதி அரசர் படைகளுக்கு. நீதி அரசர் பிரித்து விட்ட உடனே ஒவ்வொருத்தனுக்கும் அந்த 2 கோழி குண்டை அந்த டைம் அடிச்சிடுவாங்க. சப்புன்னு 5 எல்லாம் சேர்ந்து இந்த இதை கையில் வச்சு எல்லாம் பார்க்கான்ல, அதை தூக்கிட்டு முக்கில் உட்காந்துக்கிட்டு அங்கே இத்தனை லட்சம் வருமா, இங்கே இத்தனை லட்சம் வருமால நம்ம முடியாது, கசைக்கு விட்ருவாங்க. நீ என்னடா வேலை பார்த்தா வேறு எடுப்பாங்க. நீ பிறந்திருக்க படிச்சிருக்க, அதுக்கப்புறம் என்னடா வேலை பார்த்தா அந்த கணக்கு எடுக்கலை, தப்பாக கணக்கு, நான் இது பார்த்தேன் அது பார்த்தா கசைக்கு விட்ருவாங்க. 2 கோழி குண்டை கசைக்கு விட்டு மழை வெள்ளைப்பூடு மிளகா பொடியை தேய்ச்சி விட்ருவாங்க. 2 கண் இல்லை மில்லு தொழிற்சாலை உள்ளவனுக்கெல்லாம் அநியமாக உண்டுறா. மில்லு தொழிற்சாலை அனைத்தும் பார்க்குறவனுக்கு 2 கண்ணு ஊடால வெள்ளைப்பூடு மிளகா வத்தப்பொடியை தேய்ச்சி விடுவாங்க. பெரிய மிட்டாய் மெராசி மாதிரி வருவான். கையை வீசிக்கிட்டு இருறா முக்கால் சத்தியம்.